அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, என்னுடைய இனிய வணக்கங்கள். அன்றாடம் ஒரு கொள்கையாக கோட்பாடாக எடுத்துக்கொண்டு இந்த தமிழை பரப்புவதே தலையாய கடமையாக கொண்டு இயங்குகின்ற மக்கள் தொலைக்காட்சி மூலமாக தமிழ் அமிழ்து என்கின்ற இனிய தளத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு என்றைக்கும் போல இன்றைக்கும் பெருமகிழ்ச்சி. உங்களுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. நாம் இந்த தமிழ் அமிழ்து பகுதியில் திருக்குறளை வைத்துக் கொண்டு படிக்கிறோம், பருகுகிறோம், பயில்கிறோம். தமிழை பயின்று கொண்டிருக்கிறோம், பருகிக் கொண்டிருக்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அடக்கமுடைமை அதிகாரத்தில் வருகின்ற 4வது குறளை முதலில் படிப்போமா? ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதான் இன்றைய குறள். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருமைனா ஒரு பிறப்பில், ஆமை போல் 5 பொறிகளையும் அடக்கி ஆள வல்லவனானால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்புடையது என்று பொருள் எழுதுகிறார்கள். நீங்க ஆமையை பார்த்தாலே தெரியும், தொட்டோன்னு அப்படியே எல்லா அவயவங்களையும் உள்ள இழுத்துக்கொள்ளும். ஓடு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி இந்த உலகத்தில் பாதிக்கப்படாமல், பாதிப்பு இல்லாமல், நீரில் நிழல் போல் நனையாமல் நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பாதிப்படையாமல் வாழ வேண்டும் என்றால், காயப்படாமல் கர்மவினை செய்ய வேண்டும் என்றால், உள்ளே எந்த விதமான கீறல்களும் இல்லாமல் உறவுகளை நிர்வகிக்க வேண்டும் என்றால், ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல். இந்த ஆமை அவயவங்களை உள்ளிழுத்துக் கொள்ளுவது போல் நாமும் பொறிகளை எப்பொழுதும் உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம எவ்வளவு தெளிவாக தெரிகிறது பாருங்க. அடக்கம் என்று வள்ளுவர் சொல்லுவது எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு ஆழமானது. அது சாதாரணமா கையை கொட்டி கொண்டிருக்கும் பணிவு அல்ல என்று முதலிலேயே சொன்னேன். அதல்ல, அது வெறும் புறத்திலே வரக்கூடிய ஒரு சாதாரண கர்ட்டசி, மேனர்ஸ் என்று சொல்வார்களே, அந்த மரியாதை, அவ்வளவுதான். அவருடைய அடக்கம் என்பது ரொம்ப ஆழம் மிக்கது. பொறிகளுடைய அடக்கம் என்று அவர் நமக்கு தெளிவாகவே சொல்லுகிறார். திருமந்திரத்துல இந்த கருத்து வருவதையும் நாம பார்க்கிறோம். பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் யார்? அவருடைய குருவை பத்தி சொல்ற மாதிரி இருக்கிறார். எம்பிரான் பொழுது இங்கே அவருடைய குருவை குறிப்பிடுகிறார். அவருடைய குரு யார் நமக்கு தெரியாது. சிவனே தான் அவருடைய குருவாக இருக்க வேண்டும். பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் யார்? ஒருமையுள் ஆமை போல் உள் 5 அடக்கி இருமையும் கெட்டிருந்தார் புறையற்று. எந்த விதமான சின்ன குறை இல்லாமல், இருமைனா கவலை, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, துவந்தம் என்று சொல்லப்படுகின்ற கவலை. அந்த கவலையற்று இருந்தார் என்னுடைய குருநாதர். ஏன்னா அவர் ஒருமையுள் ஆமை போல் உள்ளே 5ஐயும் அடக்கி இருப்பவர். ஒருமையுள் ஆமை போல் உள் 5ம் அடக்கி இருப்பவர். 5 பொறிகளையும் உள்ளடக்கி அவர் வாழ்ந்ததனால் இருமையும் கெட்டிருந்தார். கவலை எதுவும் இல்லாமல் அவர் களிப்புடனேயே என்றைக்கும் இருந்தார் என்று திருமந்திரத்தினுடைய ஆசான் நம்முடைய திருமூலர் ஐயா அவர்கள் தன்னுடைய குருநாதரை பற்றி குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அங்கே இதே ஓமானம் வருகிறது. பகவத்கீதையிலே சாங்கிய யோகத்திலேயும் இதே ஓமைதான் வருகிறது. அனைத்து புறங்களில் இருந்தும் தனது உறுப்புகளை உள்வாங்கிக் கொள்ளும் ஆமையை போல எப்போது ஒருவன் தனது புலன்களை உள்ளே வெளியிருந்து விலக்கிக் கொள்ளுகிறானோ, உள்ளே இழுத்துக் கொள்ளுகிறானோ, அப்போது அவன் உறுதியான மனம் படைத்தவன் ஆகிறான். ஸ்தித பிரஜ்ஞத்துவம் என்கின்ற அந்த கருத்தை பகவத்கீதையை சொல்லும் பொழுதும் இதே இந்த ஆமை அவயவங்களை உள்ளொடுக்கிக் கொள்ளுகின்ற உதாரணம் சொல்லப்படுகிறது. மனுநீதி சாத்திரத்திலும் இதே சொல்லப்படுகிறது. ஆனால் நம்ம என்ன உணர்கிறோம் என்றால், வள்ளுவர் இந்த இமயத்திலிருந்து குமரி வரைக்கும் பரவி கிடந்த பாரத நாட்டினுடைய அடிப்படையான ஆன்மீக பண்பாடு, ஆன்மீகம் தான் வெளியில பண்பாடாக வருகிறது, அந்த அடிநாதமான ஆன்மீகத்தை பிரதிபலித்தவர். இந்த அடிநாதமான ஆன்மீகம், அகத்தே ஆன்மீகம், புறத்தே பண்பாடு என்கின்ற இந்த அருமையான ஒரு நிலைமையினுடைய மிக முக்கியமான பிரதிநிதி நம்முடைய திருவள்ளுவ நாயனார் என்பதை நாம புரிந்து கொள்ளுகிறோம். எனவே திருமந்திரத்திலும் சரி, மகாபாரதத்திலும் சரி, பகவத்கீதையிலும் சரி, மனுநீதியிலும் சரி வழங்கி வருகின்ற இந்த ஆமை தன்னுடைய அவயவங்களை உள்ளிழுத்துக் கொள்ளுவது போல் மனிதன் பொருள்களில் இருந்து விலகி
புறப்பற்றுகளில் இருந்து விலகி தன்னை உள்ளொடுக்கிக் கொள்ள வேண்டும், பொறிகளை உள்ளொடுக்கிக் கொள்ள வேண்டும் என்று என்கின்ற கருத்தை வள்ளுவரும் நமக்கு முன்வைக்கிறார். அவர் இன்னொரு இடத்துல குறிப்பிட்டார், பொய்தீர் ஒழுக்க நெறி. பொய்தீர் ஒழுக்க நெறி என்பது இதுதான். இதான் பின்னால பாரதி வாங்கி சொல்லுவோம், ஐம்பொறி ஆட்சி கொள்வான் இல்லையா, ரசத்திலே தேர்ச்சி கொள் சொன்னவன் அதே பாரதி தான் ஐம்பொறி ஆட்சி கொள் அப்படின்னு. எல்லா அறநூல்களும் இந்த கருத்தை வலியுறுத்துகின்றன. இந்த ஆமை அவயவங்களை உள்ளிழுத்துக் கொள்ளுதல், அதுபோல் பொறிகளை உள்ளடக்கிக் கொள்ளுதல், உள்வாங்கிக் கொள்ளுதல். சரி, அப்ப இதுல திருவள்ளுவருடைய சிறப்பு என்ன, இந்த திருக்குறளுடைய சிறப்பு எல்லா நூல்லையும் தான் சொல்லியிருக்கு இந்த கருத்தை அப்படின்னா, சொல்லக்கூடிய இடம் எது, என்ன அதிகாரம், அடக்கமுடைமை. எதற்கு பிறகு வருகிறது அந்த அதிகாரம், நடுவு நிலைமை. இது மனசுல வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க, ஒருமையுள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இதே ஒருமைங்கிற சொல்லு ஏமாப்புடைத்துங்கிற சொல்லு வச்சிருக்கிறார் இந்த குறள்லையும். ஒருமையுள் தான் கற்ற கல்வி, ஒரு பிறப்புல தான் கற்ற கல்வி அவன் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அவனுக்கு துணை வரும்னார். என்ன பொருளுங்க அது, என்ன பொருள்? இன்றைக்கு நான் அறிவியல் கற்றேன் வச்சுங்க, இந்த பிறப்புல அறிவியல் அல்ஜிப்ரா இதெல்லாம் கத்துக்கிறேன்னா அடுத்த பிறவில் எனக்கு அறிவியல காக்குன்னா பொருள் அது அல்லவே. அவர் சொல்கின்ற கல்வி, அவர் சொல்கின்ற கல்வி என்ன நம்ம புரியுது இல்ல. இப்ப அந்த அதிகாரத்துல ஒருமையுள் தான் கற்ற கல்வின்னு அவர் சொல்லும் பொழுது கட்டாயமாக அவர் ஏட்டு கல்வியை குறிப்பிடவே இல்லை என்பது தெளிவாகிறது. ஐந்தடக்கல் என்பதுதான் அவர் சொல்லுகின்ற கல்வி, அடக்கம் தான் அவர் சொல்லுகின்ற கல்வி, தன்னை அறிதல் தான் அவர் சுட்டி காட்டுகின்ற கல்வி என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. எனவே கல்வி என்று அவர் சொல்லும் பொழுது ஐந்தடக்கல் தான், அடக்கம் தான். ஒருமையுள் ஆமை போல் என்று இந்த உதாரணம் எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் கல்வி என்கின்ற அதிகாரத்திலும் இதே உதாரணத்தை அவர் குறிப்பிடுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து வைத்து பார்க்கும் பொழுது இதைத்தான் அவர் கல்வியாக படிப்பாகவே கருதுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது வள்ளுவருடைய சிறப்பு இன்னும் பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. இன்னொன்று, தொடர வேண்டிய பண்பு இது. எங்கே கீதையும் வள்ளுவரும் ஒத்துப்போகிறார் என்பதையும் பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல, ஒரே சத்தியத்தை இருவரும் அறிந்திருப்பது என்பது மிகவும் சாத்தியமானது. அதைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன். கண்ணன் கீதையில சொல்லும் பொழுது ஸ்தித பிரஜத்துவம் என்பது துவக்கம், அது ஒரு தொடக்கம் தான், அது முடிவு அல்ல. அதற்கு பிறகு அது தொடர வேண்டும், அது ஒரு பண்பாடாக அது தொடர வேண்டும் என்று கண்ணனுடைய கருத்து கீதையிலே நம்ம ஊகித்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் வள்ளுவருடைய குரலிலே இந்த கருத்து வெளிப்படையாகவே இருக்கிறது. ஐந்தடக்கல் என்பது தொடக்கம் முடிவு அல்ல என்பது மிக தெளிவாகவே இருக்கிறது. ஐந்தடக்கல் என்பது அது ஐந்து பொறிகளையும் உள்வாங்கிக் கொள்ளுதல் என்பது தொடர வேண்டிய பண்பு என்பதை வள்ளுவர் சூசகமாக சொல்லவில்லை, வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். பார்த்தோம் முந்தைய குரல்ல, காக்க பொருளா அடக்கத்தை, ஆக்கம் அதனினூங்க இல்லை உயிர்க்குங்கிறார். செல்வத்தை காப்பது போல் அடக்கம் என்பதை காக்க வேண்டும். ஒரு உயிருக்கு மேன்மையானது, மேன்மேலும் உயர்வு தருவது அடக்கத்தை காட்டிலும் வேறொன்று இல்லை என்று அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். எனவே ஐந்து அடக்கல் என்பது மிகவும் தெளிவாக தொடர வேண்டிய பண்பு என்பதை அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அருமையான இந்த குறளை படித்தோம். இப்படி இதனுடைய சொல் பொருளையும் சொல்லுக்கான பொருளையும் இலக்கண அழகையும் பருகுவோமா? ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து தானே நம்ம பார்த்த குறள். பருகுவோம் வாங்க. ஒருமையுள் ஒரு பிறப்பில், பண்பு பெயர். ஒருமையுள் என்னும் போது ஏழாம் வேற்றுமை. சரி, ஐந்து அடக்கல். ஐந்துனா ஐம்பொறிகள், இதுக்கு பேரு ஐந்து பொறிகளை ஐந்து என்கின்ற சொல்லால் குறிப்பிடுவதற்கு பேர் தொகை குறிப்பு. பேர் இலக்கணத்துல என்ன? தொகை குறிப்பு. ஐம்பொறிகளுக்கு தொகை குறிப்பு, இது பொருட்பெயராகிறது. ஒருமையுள் ஐந்து. இங்க எங்க வருகிறது நமக்கு? கடவுள் வாழ்த்திலே பொறிவாயில் ஐந்து அவித்தான்கிறார். ஐந்து என்பது எதை சொல்லுகிறார்? ஐம்பொறிகளைத்தான் அங்க சொல்லுகிறார் இல்லையா? பொறிவாயில் ஐந்தவித்தான் என்று அங்கு பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்து. அடுத்த சொல் என்ன? அடக்கல், அடங்க செய்தல். நாம தான் அதை அடக்கணும், இன்னொருத்தர் அடக்க முடியாது இல்லையா? சொல்லுவாங்கல்ல, ஒரு குதிரையை யார் வேணுமானோ
அதுக்கு தண்ணி காட்டலாம், ஆனா 100 பேர் முயற்சி செய்தா கூட குடிக்க வைக்க முடியாது, அதாவது குடிச்சாதான் உண்டு. அது மாதிரி அடக்கல் என்பது இன்னொருத்தர் சொல்லி நம்முடைய பொறிகள் அடங்காது. அதாவது எல்லாருக்கும் அவங்க செய்யக்கூடிய தவறு தெரியும், எல்லா குடிகாரனுக்கும் குடிக்கிறது தவறுங்கிறது தெரியும், விட முடியல. சீட்டாடுபவனுக்கு சூதாடுவது தவறு என்பது தெரியும், இந்த அரிப்பிலிருந்து அவரால் விட முடியல. எவன் எப்பவுமே ஒருத்தன் சொல்லி நிறுத்த கேட்பதில்லை, அவனுக்காக உரைக்கும் பொழுது ஒருத்தன் சொல்லி கேட்டது போல் தோன்றுகிறது, அவ்வளவுதான். அவனுக்கே உள்ளே அந்த மாற்றம் வரும் வரைக்கும் அந்த போராட்டம் என்பது தொடரத்தான் தொடரும். அடக்கல் என்கின்ற சொல்லுக்கு அடங்க செய்தல் என்று பொருளாகிறது. இது தொழிற்பெயர் இலக்கணத்துல. பொறிவாயில் ஒருமையுள் 5 அடக்கல் ஆற்றின். ஆற்றின்னா ஏற்கனவே பார்த்திருக்கிற செய்தால். செய்தால் என்பது எதிர்காலமாகிறது இல்லையா, ஃபியூச்சர் டென்ஸ், வினை எச்சம். ஆற்றின் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது இனிமேதான் முடிவு தெரியல, அதனால இது எச்சம், வினை எச்சம் ஆகிறது. ஆற்றின். அடுத்தது எழுமை. இந்த எழுமைக்கு எப்பவுமே வேற வேற விதமா உரையாசிரியர்கள் பொருள் சொல்லுவார். 7 பிறப்பு என்று ஒரு பொருள், ஒரு கணக்கு சொல்வார்கள். எழும் பிறப்பு, அது இன்னும் நல்லா இருக்கு அந்த பொருள். எந்த பிறப்பு எழுந்தாலும் எத்தனை பிறப்பு எழுந்தாலும் இது உனக்கு தொடர்ச்சியா வரும். ஏட்டுக்கல்வி கூட வராது, ஆனால் 5 அடக்கல் என்கின்ற இந்த பண்பு எத்தனை முறை பிறந்தாலும் கூட வரும். திரும்ப துவக்கத்திலிருந்து துவங்க வேண்டிய தேவை இருக்காது என்பதுதான் இதனுடைய குறிப்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு இல்லையா. நான் ரொம்ப துன்பத்தில் இருக்கும் பொழுது அந்த துன்பத்தை நீக்க உடைய நட்பு நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நினைவில் வைத்திருப்பேன். அருமையான ஒரு செய் நன்றி அறிதல் அதிகாரத்துல இந்த குரல் வருது பாருங்க. இன்னொரு இடத்துல வருது இல்லையா, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படிங்கிறார் இல்லையா. ஒரு பிறப்புல கற்ற கல்வி எத்தனை பிறப்பானாலும் அவனை தொடர்ந்து வரும். மீண்டும் இதை சொல்லுகிறேன், கட்டாயமாக ஏட்டுக்கல்வியை பற்றி சொல்லவே இல்லை. இதுல இந்த பொறிகளின் மீது தனி அரசாணைம்பால பாரதி அந்த 5 பொறிகளை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற அந்த ரொம்ப மேன்மையான கல்வியைத்தான், அகக்கல்வியைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு புரிகிறது. புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். சான்றோர்கள் எதை உயர்வாக சொல்லுகிறார்களோ, இதுதான் புகழ்ச்சிக்குரியது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ அதை போற்றி செயல். சிரத்தையோட வினயத்தோட அதை நம்ம செய்ய வேண்டும், அந்த செயல்களை செய்ய வேண்டும். அப்படி செய்ய மறந்தவங்களுக்கு எந்த பிறப்பு இருந்தாலும் நன்மை. 7 பிறப்பிலும் நன்மை இல்லை, எழும் எந்த பிறப்பிலும் நன்மை இல்லை அப்படி சொல்றார். ஏன்னா நமக்கு இந்த எழுமையும் என்கின்ற சொல் இப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்று தெரிகிறது. இன்னொரு குரல் கூட அதுல பார்க்கலாம். ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்பு கழுத்தும் அழகுகிற. அறிவற்றவன் தான் பிறந்த ஒரு பிறவியிலேயே எப்படி செய்யறான்னா, ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் அடுத்து வரும் பிறவிகள் தோறும் தான்பு கழுத்தும் அலறு. தான் புகுந்து வருந்தி அனுபவிக்கும் நரகத்தை படைத்துக் கொள்ளும் ஆற்றல் உடையவர். தாம்பு கயிறு இல்ல, தான்பு கழுத்து அலறு. அதாவது தன்னுடைய இப்படியே வச்சுக்கலாம். நீங்க கேட்கும்போது தாம்பு கயிறு மாதிரி நமக்கு துணிக்குது இல்ல, அப்புறம் தன் கழுத்தை சுத்தி தானே சுருக்கு போட்டுக் கொள்வான்ற அர்த்தத்துல எடுத்துக்கலாம். நம்ம தான் புகுந்து வருந்தி அனுபவிக்கும் நரகத்தை அவனே படைத்துக் கொள்ளும் ஆற்றல் உடையவன் ஆகிறான் என்று அழகாக சொல்கிறோம். அடுத்தது ஏமாப்பு என்கின்ற சொல் வருகிறது. ஏமாப்புன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வலியாதல், அரணாதல், உதவுதல், துணை வருதல் அப்படின்னு தொழிற்பெயராக இருக்கிறது. மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. எவ்வளவுதான் மனத்தை உறுதியா இருந்தாலும் கூட இருக்கிற சங்கம் அது ரொம்ப முக்கியம். அது நல்ல காவலாக அமையும் என்று அந்த குரல்ல சொல்லுகிறார். மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அத்தும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்துங்கிறார். மனதனுடைய தன்மையால மறுமை இன்பம் உண்டாகும்பா, ஒத்துக்கிறேன். ஆனா அது நல்ல இனம் உனக்கு வாய்க்க பெற்றால், நல்ல உன்னை சுற்றி நல்ல நண்பர்கள், நலம் விரும்புகள் இருந்தால் மேலும் சிறப்புடையதாகும் என்று இனநலத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்து. அங்கேயும் பார்த்தோம். குணம் இளனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனன் இளனாம் ஏமாப்பு உடைத்து என்று பகைமாட்சி அதிகாரத்தில் வைக்கிறார். அதாவது நல்ல குணங்கள் இல்லாமல் குற்றங்கள் பலவும் உடைய ஒரு அரசு அது துணை இல்லாமல் போகும். அந்த துணை இல்லாமல் இருப்பதுதான் அந்த அரசினுடைய பகைவிற்கு பலம். பகைவனுடைய பலம் எப்பொழுதுமே அவனுடைய படைபலம் அல்ல, நம்முடைய பலவீனம் அவனுடைய பலமாகிறது. அத்தரும் அழகாக குறிப்பிட்டு காண்பிக்கிறார். குணம் இல்லனாய் குற்றம் பலவாய். நல்ல குணம் இல்ல இந்த அரசனுக்கு, நிறைய குற்றங்கள் இருக்குன்னா அதுவே போற அந்த அடுத்தவனுக்கு அது பலமாகிறது. ஆனால் ஒருபோதும் தன்னுடைய குணம் குன்றிவிடக் கூடாமல்
குறை மண்டிவிடக் கூடாமல் பார்த்துக் கொள்வது ஒவ்வொரு அரசனுக்கும் கடமையாகிறது. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி. அரசன் என்ற பெயர் மாறி இருக்கலாம், வேற வேற பெயர்ல இருக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். அரசு என்று எடுத்துக்கொள்ளும் எந்த நாடும் தன்னுடைய குணநலன்கள் குன்றி விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்க நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டீர்களானால், சுவாமி விவேகானந்தர் அருமையான ஒரு கருத்தை சொல்வார். ஒரு மனிதனுக்கு பல குணங்கள் இருக்கின்றன. ஆனால் தலையாய ஒரு குணத்தை, அதுல தலை தூக்கி நிற்கிற குணத்தை வைத்து அந்த மனிதன் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறான். இவன் இனியவன், இவன் முன்கோபி, இவன் தயாள குணம் உள்ளவன், இவன் கஞ்சன், இப்படிலாம் எத்தனையோ குணங்கள் இருக்கும். ஆனா அதுல தலை தூக்கி நிற்கின்ற குணத்தை வைத்து அந்த மனிதன் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவதை போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் பலவிதமான குண அம்சங்கள் இருந்தாலும் அந்தந்த நாட்டுக்கு தலையாய குணம் இருக்கிறது. அதை வைத்தே அந்த நாடு அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறது. உதாரணத்துக்கு அவர் சொல்வார், அமெரிக்கா என்றால் பொருள் தேடும் வேட்கை, பிரான்ஸ் தேசம் என்றால் காதல். அதுபோல் இந்தியா என்று எடுத்துக்கொண்டோமானால் அதனுடைய அடிநாதம் ஆன்மீகம், அடிப்படை குணம் ஆன்மீகம் என்பதை சுட்டிக்காட்டுவார். தன்னுடைய அடிப்படை குண நலம் எதுவோ அதை உணர்ந்து அதை பின்பற்றி செல்லுகின்ற நாடுதான் மேம்பாடு அடையும், மேலும் மேலும் அது முன்னேறும். அந்த அடிப்படை குணத்திலிருந்து விலகி செல்லுகின்ற நாடு நல்ல கதையை அடையாது என்று விவேகானந்தர் சுட்டிக்காட்டுவார். அது அவருடைய அந்த விளக்கத்தை இந்த குறளுக்கு விளக்கமாகவே நாம் கொள்ளலாம். குணம் இளனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனன் இளனாம் ஏமாப்பு உடைத்து. உடைத்து என்கின்ற சொல்லை பார்ப்போம். நிறைவாக அது உரிமையாக கொண்டது. அக்கிரிணை ஒன்றன்பால் படற்கை குறிப்பு வினைமுற்று. நல்ல குறளை படித்தோம். அதனுடைய இலக்கண அழகை ஒப்புமையை குறளிலிருந்தே ஒப்பு காட்டி அதை பருகினோம். இப்பொழுது கொஞ்சம் தமிழ் பயில்வோமா? வருக வருக, இது தமிழ் பயில்கின்ற நேரம். பயில்வோமா? நமக்கு பயிற்றுவிப்பவர் கவிக்கோ திரு ஞானச்செல்வன் ஐயா அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, சில இடங்கள்ல இது சரியா அது தவறா, எது சரி எது தவறுன்னு கேட்கிறோம். ரெண்டும் சரி, ரெண்டும் தவறுன்றது அப்புறமா எடுத்துக்கலாம். எங்க ரெண்டும் சரி அப்படின்போது வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் ரெண்டு சரி. அவர் சுட்டி காட்டுறது என்னன்னா, வாழ்த்துகள் என்று சொன்னால் போதும். ஆனால் வழக்கத்துல வாழ்த்துக்கள் என்று வந்து விட்டது. நல்வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி பழக்கப்பட்டு போயிட்டான். இனிமே அதை தள்ள முடியாது. தமிழாசிரியர் சுவாரஸ்யமாக சொல்லுவார், தம்பி நீ எவ்வளவுதான் பிடிச்சு தள்ளினாலும் பேருந்து ஓடுறது இல்ல தம்பி, பஸ் தான் ஓடுது. அது மாதிரி வாழ்த்துக்கள் தான் சரி, அதுவே போதும். ஆனா வாழ்த்துக்கள் என்பது ரொம்ப புழக்கத்தில் வந்து விடுகிறது. நான் முன்னமே சொன்னபடி இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்துல ஒரு மொழியை எது நிர்ணயிக்கிறதுனா, ஒன்று பெரியோர்கள் வகுக்கின்ற இலக்கண விதி, இன்னொன்று மக்கள் வீதியிலே புழங்குகின்ற தன்மை அந்த மொழி. இந்த விதியும் இந்த வீதியும் சேர்ந்துதான் ஒரு மொழியில என்ன சொல்லி எப்படி புழங்குகிறது என்பதை நிர்ணயிக்கின்றன. எனவே வாழ்த்துக்கள் இரண்டுமே சரி அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப எழுத்து, அதுக்கு என்ன? எழுத்துக்கள் ரெண்டுமே சரி. எழுத்துக்கள் போட நமக்கு இன்றைக்கு தயக்கமா இருக்கு. ஆனா இலக்கண முறைப்படி பார்த்தால் சரி. சரி, அடுத்து இன்னொரு படி ஏற்றி சொல்லுகிறார் அவர். இனிப்புகள் போடலாமா அப்படிங்கிட்டா, ஐயா தம்பி போட்டுறாதீங்க அப்படிங்கிறார். ஏன் வாழ்த்துக்கள் ரெண்டும் சரி. நீங்க எழுத்து சொல்லும் போது எழுத்துக்கள் போட்டுக்க, இல்ல எழுத்துக்கள் போட்டுக்குங்க பன்மைக்கு புளூரலுக்கு, அதுவும் சரின்றீங்க. இனிப்பு மட்டும் இனிப்புகள் போட்டு இனிப்புகள் போட்டா ஏன் உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது தம்பி? இனிப்புக்கள் போடும்போது இனிமையான கள் என்ற பொருள் வருகிறது தம்பின்னு. பல அதிக அங்க பன்மையாக வரல, அந்த சொல்லுடைய பொருளே மாறி போகிறது. இனிப்புகள் அப்படின்னா ஒரு மைசூர்பா 2 மைசூர்பா அந்த மாதிரி இருக்குமா? இனிப்புகள் ஒரு லட்டு 2 லட்டு, 2 லட்டுகள் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். ஆனா இனிப்புக்கள் என்ன நம்ம போட்டோம்னா இனிக்கின்ற கள் என்கின்ற பொருள் வரும். சொல்லினுடைய பொருளே மாறி போகும். இதுல இருந்து சரி தவறுகளை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒரு அழகான ஒரு பட்டியலை ஞானச்செல்வன் ஐயா அவர்கள் தந்திருக்கிறார். அந்த ஊர் பெயர்கள் இருக்கு பாருங்க, நல்ல தமிழ் பெயரில் இருக்கக்கூடிய ஊர், அந்த பெயர்கள் தெரிந்து போகிறது. ஆங்கிலேயனால் திரிக்கப்பட்டு நாம அதே பயன்படுத்துவோம். அதுதான் அவனுக்கு வாயில வரலைங்க, வெள்ளக்காரனுக்கு நம்முடைய நல்ல தமிழ் சொல் வாயில வரல. கப்பலோட்டி தமிழ் சினிமால கூட பார்த்தா தெரியும். அது அவன் வாயில வரலன்னா அவன் ஒரு விதமா சொல்லி அதுக்கு ஆங்கிலத்துல ஸ்பெல்லிங்க போட்டா அதையே நம்ம தமிழ்ல பயன்படுத்துறோம். அது ஏன்பா அப்படின்னு கேட்கிறாரு. உதாரணமா
தரங்கம்பாடி ஊருக்கு பேர். டிராங்கோபார் அப்படின்னா அதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டிராங்கோபார் எதுக்கு சொல்லணும்? தரங்கம்பாடி அழகா சொல்லலாம் இல்ல. தூத்துக்குடி அருமையான பேர், தூத்துக்குடி. அவன் டியூட்டிகோரின் அப்படிமா, டியூட்டிகோரின். நம்ம ஆளுங்க அதே தானே எழுதுறோம், டியூட்டிகோரின். நான் என்ன சொல்றேன், அது ஆங்கிலத்தில் எழுதும் போது கூட தூத்துக்குடின்னு எழுதணுன்ற நான். THOOTHU தூத்து KUDI தூத்துக்குடின்னு எழுதுறது என்னுடைய கோரிக்கை. இப்ப தரங்கம்பாடி டிராங்கோபார்ங்கிறோம், தூத்துக்குடிய டியூட்டிகோரின் என்று சொல்லுகிறோம். தஞ்சாவூர் படுற பாடு பாருங்க, டாஞ்சூர். என்ன டாஞ்சூர்? அவன் வரல, தஞ்சாவூர் சொல்ல வராது அவனுக்கு. தஞ்சாவூர் தான் நம்ம எழுதணும், அவன் டாஞ்சூர்ங்கிறான். இன்னொரு திருச்சிராப்பள்ளி, அவன் திருச்சிங்கிறான். நம்ம இன்னைக்கு திருச்சி கூட சொல்ல மாட்டேங்கிறோம், இன்னும் திருச்சி திருச்சிங்கிறோம். திருச்சிராப்பள்ளி அருமையான பேர், அதுக்கு ஒரு விளக்கம் இருக்காது, ஒரு நாள் ஊரும் பேரும் பார்ப்போம். திருச்சிராப்பள்ளி அது இப்போ திருச்சி ஆச்சு. அதோட இந்த எழும்பூர் எக்மோர். என்னங்க ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? எழும்பூர்ங்கிறது எக்மோர்ங்கிறா. நம்ம ஸ்டேஷன்ல பேர் அந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். நல்ல தமிழ்ல எழும்பூர் தான் எழுதியிருக்கிறோம். எழுதும் போது நம்ம எக்மோர் போனட்டு பஸ்ல போகும்போது கூடங்க எக்மோர் ஒரு சீட்டு கொடுங்கிறோம். எழும்பூர்னே சொல்லலாங்க, அது ஒன்னும் குறவில்லை, அதான் அதனுடைய பெயர் இல்லையா. சேத்துப்பட்டு செட்பட் ஆயிடுச்சு. நீங்க ஸ்டேஷன்ல செட்பட் தான் எழுதி இருக்குது ஆங்கிலத்துல. சேத்துப்பட்டு என்பது செட்பட் ஆயிடுச்சு. திருவனந்தபுரம் பட்ட பாடு பாருங்க, அது ஏன் அழகா குறிப்பிடுகிறார். திருவனந்தபுரம் இன்னைக்கு கேரள நாட்டுல இருக்கு, அது ஏன் தமிழ் பெயர்லயே நீங்க சேர்க்கிறீங்கன்னா பேர் தமிழ் பெயர் தானேங்கிற. திரு அனந்தபுரம் அதான் தமிழ் பெயர் தான். ட்ரிவாண்ட்ரம் என்று அவன் அதை போடுகிறான். அதோட இது ரொம்ப மோசங்க. கன்னியாகுமரி அவனுக்கு வரவே இல்லை. அது கேப் காமரின், அது முனை, கேப்புங்கிறது முனை இல்லையா. அது சேர்த்து கேப் காமரின். காமரின் என்ன சமாச்சாரமும் புரியலீங்க. கன்னியாகுமரி தான் அருமையான சொல், தமிழ். அந்த ஊருக்கு பெயர் கன்னியாகுமரி, அருமையான தமிழ். அது நம்ம ஒழுங்கா பயன்படுத்த முன் வர வேண்டும். இங்க உள்ளூர்ல வாங்க திரும்ப, திரு அல்லிக்கேணி, என்ன அருமையான பேர், திரு அல்லிக்கேணி. ட்ரிப்ளிகேன் நம்ம அப்படித்தானே சொல்றோம் பேசும் பொழுது. சாதாரண மக்கள் அப்படி பேச பழகிட்டோம். அவங்க வீட்டுல நீங்க ட்ரிப்ளிகேன் போயிருக்காரு, ஏன் திருவல்லிக்கேணி போக மாட்டாரு அவரு? இன்னும் ட்ரிப்ளிகேன் தான் போவாரா? என்னங்க அது அநியாயமா இருக்கு பாருங்க. அதோட இன்னும் பாருங்க, மதுரை. என்ன தென் மதுரை, நம்ம தமிழுக்கே பெருமை சேர்த்த ஊர் இல்லையா, தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட ஊர்ல மதுரை. மெஜுரா, என்னங்க மெஜுரா இருக்கு? மெஜுரா அப்படிங்கிற எங்க ஜூ வந்தது அங்க, அதெல்லாம் எங்க வண்டலூரோட போச்சு. மதுரை அது அழகா சொல்லணும். எங்க ஊர் பாருங்க, திருநெல்வேலி பாடுற பாட்டு இங்கிலீஷ்ல, ஐயோ தின்னே கட்டான் திருநெல்வேலிக்காரன் ஒரு பழி எங்க மேல உண்டுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு ஆங்கிலேயம் வச்சு தின்னவெல்லிங்கிறான், சின்னவெல்லிங்கிறான் திருநெல்வேலிய. எல்லாம் அதான நெல்லைச்சுமை திரு நெல்வேலி, நல்லையப்பர் காக்கின்ற வேலி, அது தின்னவெல்லிங்கிறான். ஒரு முறை மொத்தத்தையும் சொல்றேன், டிராங்கோபார் அப்படி சொல்லி வரேன். டிராங்கோபார் அதுதான் தரங்கம்பாடி, டியூட்டிகோரின் அதுதான் ஏன் நம்ம தூத்துக்குடி, டாஞ்சூர் அது அங்க நம்ம தஞ்சை தஞ்சாவூர், திருச்சி அது ஒரு இச்சி இல்ல திருச்சிராப்பள்ளி, எக்மோர் அதான் எழும்பூர், செட்பட் சேத்துப்பட்டு, ட்ரிவாண்ட்ரம் திரு அனந்தபுரம், கேப் காமரின் கன்னியாகுமரி, ட்ரிப்ளிகேன் திரு அல்லிக்கேணி, மெஜுரா மதுரை, சின்னவெல்லி திருநெல்வேலி. நம்முடைய ஊர் பெயரை நாம் நம்முடைய மொழியில் சொல்ல பழகுவோமா? இதுல ஏதாவது சிரமம் இருக்காங்கன்னு சொல்லுங்க. தமிழ் ரொம்ப சிரமம். இது சிரமமாங்க? ஏங்க நம்ம பேர், இப்ப உங்க பேர் என்ன கேட்டா நீங்க ராமசாமின்னு வைங்களேன், உங்க பேரை ராமசாமி நீங்க சொல்வதில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா சொல்லுங்க? இல்லைங்கல்ல. அப்ப நம்ம ஊர் பேர் வரும்போது மட்டும் எதுக்குங்க நம்ம தப்பா சொல்லணும்? எதுக்கு ஆங்கிலத்துல அவன் சொல்ல வராத எழுதி வச்ச அந்த தவறான உச்சரிப்பை நம்ம எதுக்குங்க கொடுக்கணும்? இதுதான் ஞானச்செல்வன் ஐயா அவர்கள் ரொம்ப நொந்து போய் கேட்கின்ற கேள்வி. அவருடைய உள்ளம் குளிர, நம்முடைய நாவும் இனிக்க, நம்முடைய ஊரின் பெயர்களை, நல்ல தமிழ் சொற்களை நல்ல விதமாக இன்றிலிருந்து நாம் தமிழிலேயே சொல்லுவோம். சரியா?